இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோவில் கிளாமர் எக்ஸ் 125 2025 மாடல். ஸோ புதுசாக ஹீரோ கிட்டேருந்து வந்த ஒரு 125cc பைக். இதுக்கு முன்னாடி கிளாமர் இருந்துச்சு, அப்புறம் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் இருந்துச்சு, அப்புறம் எக்ஸ்ட்ரீம் 125 இருந்துச்சு. இது வந்து அதோட அடிஷன். ஸோ இந்த இன்ஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சேம் 125Rல என்ன இன்ஜின் நீங்கள் பார்க்குறீங்களோ அதே இன்ஜின் தான். ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின். ஒரு 11.5 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், 10.8 நியூட்டன் மீட்டர். இதுக்கு ஈக்குவலண்ட்டான பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல ரைடர் 125, அதுக்கப்புறம் பல்சர் 125. இதை தாண்டி வேறு எந்த ஒரு 125cc இந்த அளவுக்கு வந்து பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இந்த காம்பெட்டிட்டர் வந்து SP 125 மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த இன்ஜின் அந்த டேங்கோட எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா SP 125க்கு ஒரு காம்படிஷனாக வந்திருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஹோண்டா SP 125 விட இது ஏன் பெட்டருன்றதை விட எந்தெந்த இதுவில் வந்து இது கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் தான். ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜின் வந்து ரொம்ப ரிலையபிள், ஹீரோவும் ரிலையபிள் தான், பட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஹோண்டாவை கம்பேர் பண்ணுறப்ப ஹீரோ வந்து கொஞ்சம் கம்மி, ரிலையபிலிட்டியாக இருக்கட்டும், சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும். பட் ஹோண்டாவோட இன்ஜின் வந்து SP 125 ரொம்ப ரிலையபிளான இன்ஜின், ரொம்ப வருஷமாக நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இன்ஜின். ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ். ஸோ பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு TFT கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அந்த TFT கிளஸ்டர் வந்து ரொம்ப வைடாகவே இருக்குது. ஸோ இப்போ எல்லா பைக்ஸுமே வந்து பொதுவாக கொடுக்குற அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் இதுவும். நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே அந்த கலர்டு TFT டிஸ்பிளே வந்து இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் கீ இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல ட்ரிப் மீட்டர் செட் பண்ணணும், இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இந்த 2 கீ யூஸ் பண்ணி உங்களால் மாற்றிக்க முடியும். இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட் வந்து ஸ்விட்ச் ஆகும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர், ஈக்கோ, ரோடுன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நியூட்ரல் காட்டுது, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது. உங்களை ஸ்பீடு ரேஷியோ வந்து உங்கள் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரியான கியர் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணல, கியருக்கு ஏற்ற ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா கியரை அப்லிஃப்ட் ஆர் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான அந்த ஏரோ மார்க்ஸும் வந்து இந்த இடத்துல காட்டுது. ஸோ இது வந்து 125cc எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஒரு மாடலும் இது வந்து கொடுக்கறதில்ல. இது எல்லாமே கம்ப்ளீட்டாகவே வந்து டிஜிட்டலு. ஸோ ஃபியூல் மீட்டர், உங்களுக்கு வந்து ட்ரிப் மீட்டர், எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கீங்க என்ன அப்படிங்கிறது, டேட் இன்ஃபர்மேஷன், கிளாக் இன்ஃபர்மேஷன், ஸோ ஓவராலாக ஓடோமீட்டர் எவ்வளோ, ட்ரிப் ஏ எவ்வளோ, ட்ரிப் பி எவ்வளோ, ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ப்ளஸ் I3S வந்து உங்களால் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து செப்பரேட்டாக I3S சுவிட்ச் மாதிரி கிடையாது, இது வந்து கண்ட்ரோல் தான். இங்கே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த I3S ஆன் ஆர் ஆஃப் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூட்ரல் பண்ணதும் வண்டி வந்து ஒரு 10 செகண்ட்ஸில் ஆஃப் ஆயிரும். அண்ட் தென் நீங்கள் கிளச் பிடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அது இல்லாமல் ஆர்என், ஸோ இண்டிகேட்டர் வந்து LED விங்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஸ்க் பிரேக்கான ஒரு அந்த மாடலுக்கான ஒரு ஃபீச்சர். எல்லாமே LED இதில். டெய்ல் லைட், அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த விங்கர்ஸ் எல்லாமே வந்து LED-யாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட இது வந்து இங்கே உங்களால் பார்த்துக்க முடியும். அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அசர்ட் சுவிட்ச் இருக்குது. அசர்ட் சுவிட்ச் கொடுத்தீங்கன்னா விங்கர்ஸ் வந்து எப்போவுமே பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த இண்டிகேஷன் இங்கே வந்து காட்டும். இன்ஜின் ஸ்விட்ச், கில் ஸ்விட்ச், அண்ட் தென் ஸ்டார்ட் ஸ்விட்ச். ஸோ இது வந்து இப்போ சைட் ஸ்டாண்ட் ஆனில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்ஜின் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுது. ஸோ சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப்மே இருக்குது. உங்களுக்கு அதோட இண்டிகேஷன் வந்து இங்கேயும் பார்க்க முடியும் உங்களால், சைட் ஸ்டாண்ட் இன்ஜினுக்கான இண்டிகேஷன். இன்கேஸ் சர்வீஸ் ப்ராப்ளம், அதாவது சர்வீஸ் விட வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகும், இந்த பிளிங்கர் ஆகும். ஸோ இது வந்து ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஒயரிங்ஸ் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த லைட் வந்து எரியும். ஃபியூல், ஸோ இன்கேஸ் ஹை பீம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த லைட் வந்து எரியும். உங்கள் பாஸ் பட்டனுமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பட்டன். ஸோ எல்லா வண்டியிலுமே இருக்க மாதிரி தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைடரான டேங்க். ஆக்சுவலாகவே இது வந்து ரொம்ப வைடாக தான் ஃபீல் ஆகுது, அந்தளவுக்கு ஒன்றும் சின்னதாக இருக்க மாதிரிலாம் தெரில. ஸோ ஒரு பெரிய வண்டி மாதிரி தான் இது ஃபீல் ஆகுது. இந்த எக்ஸ்டென்ஷனுமே வந்து ஒரு மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்மளால் கரெக்டாக நம்மளுடைய தைஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியுது. இது வந்து லிட்டரலாக எப்படி சொல்கிறது அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு ஏரோடைனமிக் டிசைன் மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனே வந்து ரொம்ப நல்லா தான் ஃபீல் ஆகுது. ஸோ டிஸ்க் பிரேக், ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. அலாய் வீல்ஸ் 18 இன்ச்சு. ஸோ வண்டியிலே
மேனுஃபேக்சரிங் அப்போவே இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸோடு தான் கொடுக்குறாங்க. அதுவும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. நார்மல் டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான். அண்ட் தென் மிரருமே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு நார்மல் இது மாதிரி தெரில, நல்லா ஷார்ப்பாக ஸ்போர்ட்டியராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ கிளச் ஆப்ரேஷன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப லைட்டாக டைட்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் ஓனருக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரண்ட் பிரேக் லிவர் இதுவும் ஓகே தான். இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கிக் ஸ்டார்ட்டும் இருக்குது, இதில் செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது. லோ பேட்டரி இருக்கப்போ நம்மளால் BS6 பேட்டரி கம்பல்சரி ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. உங்களால் வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணியும் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாஸ்ட் வந்து மேலே அந்த கவர் வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னென்னா இது வந்து குரோம் இல்லாமல் ஒரு பிளாக் மேட் ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கூட ப்ரீமியமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ இங்கே நீங்கள் இந்த ஃபுட் பேக்ஸ், பில்லியனுக்கு ஃபுட் பேக்ஸ், ஸோ இது வந்து நம்ம ஏதாவது பேக்ஸ் மாட்டிக்க இது எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ பேக் சஸ்பென்ஷன் வந்து 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள். நீங்கள் எப்படி போகிறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. டிபெண்டிங் ஆன் நீங்கள் தனியாக போகிறீங்களா ஆர் வந்து பில்லியனோட போகிறீங்களா, உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல உங்களால் செட் பண்ணிக்க முடியும். பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் தான், நார்மல் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க, டிஸ்க் பிரேக் இல்லை. ஆஸ் யூஷுவல் இந்த 100cc 125cc வர மாதிரி அழகாக செயின் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ப்ராப்ளம் இல்லை. டயர் வந்து ஒரு நார்மலான சைஸ் டயர் தான், ரொம்ப வைடரான டயர் சொல்ல முடியாது. அண்டர் செக்ஷன் டயர் தான் இது. பேக்கில் வந்து ஒரு LED டெயில் லைட் அண்ட் தென் LED விங்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலி யூஸ்க்கு நல்லாயிருக்கும். சீட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டு, ரொம்ப ஹைட்டாகவும் ஃபீல் ஆகாது பின்னாடி இருக்கவங்களுக்கு பில்லியன்ஸ்க்கு. ஸோ ஃபேமிலி யூசேஜுக்கு நல்ல வைடரான சீட்டாகவும் இருக்குது, கம்ஃபர்டபுளான சீட்டாகவும் இருக்குது. முக்கியமாக இந்த கிராப் ரயில் வந்து ரொம்ப வைடராக இருக்குது. இதுக்கு முன்னாடி எந்த வண்டியிலையும் நான் இந்த மாதிரி வைடரான கிராப் ரயில் வந்து பார்த்ததில்ல. யூஸ்வலாக ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருவாங்க, இல்லை கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக முடிப்பாங்க. இது வந்து நல்லா வைடராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம லக்கேஜ்லாம் கூட அழகாக இதில் வந்து பேக் பண்ணிக்க முடியணும். ஸோ இப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வைசரும் வந்து ஒரு ஏரோடைனமிக் டிசைன். ஸோ இது வந்து 125cc எனக்கு தெரிஞ்சு பெருசாக யாரும் இந்த மாதிரி வைசஸ்லாம் கொடுத்ததில்ல. இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல். நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆன் ஆகிட்டு இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு சடனாக பிரேக் அடிக்கிறீங்க ஆர் பிரேக் அடித்தாலே வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இது வந்து டாப்பில் இப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். ஓகே, நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பிளிங்க் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆனுன்றது. இது வந்து ரன்னிங்கில் மட்டும்தான் வரும். ஆல்சோ உங்களுக்கு வந்து இந்த ரைட் மோட்ஸ் வந்து நீங்கள் ரன்னிங்லேயே வந்து மாற்றிக்க முடியும். ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி ஆஃப் பண்ணி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். அப்புறம் உங்களுக்கு ஒரு டைப் C சார்ஜிங் போட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணுவீங்க, ஃபோன் சார்ஜஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆர் ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, ஒரு ரேப்பிடோ ஓட்டுறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் மொபைல் இங்கே செட் பண்ணிவிடுவீங்க அப்படின்னா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு இதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். ப்ளூடூத் மொபைல் கனெக்டிவிட்டி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் வரும். அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆவரேஜ் ஃபியூல், ஆவரேஜ் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, எவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம போகிறோம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து உங்களுக்கு ஆப்பில் வந்து தெரியும். முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த 125cc செக்மெண்ட்டில் நமக்கு வந்து ஒரு க்ரூஸ் கண்ட்ரோலும் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஆல்சோ நீங்கள் வந்து எக்ஸாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்பியாக தான் இருக்குது சவுண்டு. நீங்கள் இப்போ கேட்ட 3 டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் வந்து 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ்க்கான எக்ஸாஸ்ட் சவுண்ட். நல்லா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த வண்டிக்கு எப்படி இருக்குது, நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.